ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தோட்டத்துடைய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரி தோட்டத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். ஏன்னா தோட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு பார்த்துக்கிடுங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி மாடியில் போயிட்டு புறாக்கள்லாம் நிறைய கிடக்குது மேக வீட்டு மாடியில். ஹோமர் பிஜியன், அதாவது ரேசிங் பிஜியன் மட்டும் தான் வீட்டில் இருக்குது பார்த்துக்கிடுங்க. சரி மாடியில் போய்ட்டு புறாக்கள்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயாச்சு. மாடிக்கு போயிட்டு புறாக்கள்லாம் திறந்து விட்டுட்டு வழக்கம் போல் புறாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அது காலையில் திறந்து விட்டோன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா காலையில் திறந்து விட்டோன்னா பொரிக்கடலை, கம்பமுள்ளிலாம் அதுக்கு நம்ம கொடுப்போம் பார்த்துக்கிடுங்க. எப்போதும் போல் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 புறாக்கு மேலே இருக்குது. எல்லாமே ரேஸ் புறான்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷில் ஹோமர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புறாக்கள் மட்டும்தான் நம்ம வளர்க்குறோம் பார்த்துக்கிடுங்க. இப்போ லேட்டஸ்டாட்டு ஒரு 10 நாள் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள புறா ஹோமிங் பிஜன் ஒரு 2 சிக்கு எடுத்துருக்குது, அதாவது குஞ்சு பொரிச்சிருக்குது பார்த்துக்கிடுங்க. பாருங்கள் அதோட குஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குஞ்சு வளர்ந்துருச்சு, ஒரு 10 நாள் ஆனதுனால கொஞ்சம் நல்ல சைஸாக வந்துருச்சு, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. இதுதான் அந்த ஹோமர் புறான்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 1500 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, அந்த விட்ட இடத்துலேருந்து பழகின இடத்துக்கே திரும்பி வரும் பற்றியில் அந்த மாதிரி புறாக்கள் தான் இது. அந்த மாதிரி இனவழி உள்ள புறாக்கள் தான் பார்த்துக்கிடுங்க. சரி வாங்க அப்படி நம்ம தோட்டத்துக்கு கிளம்பிடலாம். இதை நம்ம புல்லட்டு பார்த்துக்கிடுங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே கொஞ்சம் கிளம்பிடலாம் தோட்டத்துக்கு. இதான் நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி. தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம ஆவரந்தலைன்னு சொல்லுவாங்க, சந்தோஷபுரம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அமைஞ்சிருக்குது. கரெக்டாக சண்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே குளிக்க போகிறது வழக்கம் எப்போதும் போல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், தோட்டத்தை பற்றின வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். சமீப காலமாட்டு நம்ம இதை பற்றி வீடியோ எதுவும் போடலை. கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால இதை பற்றி வீடியோ போடலை. வீட்டில் ஒய்ஃப் தான் வீடியோ எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாட்டு ஒரு 15 நாள் கிட்ட சென்னைக்கு போயிருந்தோம். ஏன்னா சென்னைக்கு போயிருக்கிறதுனால அங்கே உள்ள வீடியோக்கள் எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் அதோடைய போகிற வழி பார்த்துக்கிடுங்க. இந்த ஒரு செவரு மாதிரி தெரியுது இல்லை, பச்சை கலர், இதில் சைடில் தான் இருக்குது. ஏன்னா தோட்டத்தோடைய எண்டு. இங்கே நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா சண்டேன்னு சொல்லிட்டாலே குளிக்க போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பவும் பார்த்துக்கிடுங்க. இதுதான் நம்ம பைக்கு புல்லட்டு. நான் வந்தாச்சு தோட்டத்துக்கு. இதுதான் மோட்டர் ரூமு. இதில் நம்ம அண்ணாச்சி செல்வின் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு ஃபேவரான ஆள். ஏன்னா ஆமாம், அவர் பையன் டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரும் நமக்கு கிளாஸ்மேட்டு, பயங்கர திக் ஃப்ரெண்டு பார்த்துக்கிடுங்க. என்ன இருக்குது கிணறு. ஏன்னா கிணத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கால் கிணறு தண்ணி கிடக்கக்கூடிய தோட்டம் இது. இடப்பட்ட இந்த கோடை காலத்தினால. ஏன்னா அந்த சைடில் உள்ள வயலுக்கு முக்கால்வாசி இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி போகுது பார்த்துக்கிடுங்க. அதனால் எல்லாம் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. நான் நம்ம சிந்தாபாய் குளிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் வயலை சுற்றி முன்னாடி வாழை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ நஞ்சை போட்டிருக்குது, அதாவது நெல் போட்டிருக்கிறதுனால அதை பாருங்கள், நெல்லுலாம் நல்லா வளர்ந்து முட்டு அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அங்கே ஒரு வீடு ஒன்று தனியாக இருக்குது பாருங்கள். அந்த வயலுக்கு நடுவில் ஒரு ஆள் வீடு கட்டி வச்சுருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இடையில கொஞ்சம் பலா மரங்களில் பழம்லாம் காய்ச்சி கிடந்தது, சக்க மரம்னு சொல்லுவாங்க. அது இடையில கொஞ்சம் பிச்சுலாம் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் காய்ச்சி கிடக்குது பாருங்கள். மோட்ரு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டாலே காலையில் 6 மணிலேருந்து மோட்ரு ஓட ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுன்னு பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணி வரை மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் யார் வந்தாலும் குளிச்சுக்கிடலாம். ஏன்னா குளிக்க வரவங்க சொல்லிட்டு வாங்க, கேட்டுட்டு பெர்மிஷன் கேட்டு வாங்க. அது போக ஏன்னா எப்போ ஓடும் எப்போ ஓடாதுங்கிறதே தெரியாது மோட்ரு. அதனால் கேட்டுட்டு வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குளிச்சுக்கிடலாம் பார்த்துக்கிடுங்க. நண்பர்கள்லாம் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து பேச ஆரம்பித்தோம். மணி கிட்டத்தட்ட 10:30 மணி ஆச்சு. 10:45 மணி ஆச்சு. ஒவ்வொரு ஆட்களாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் தோட்டத்துக்கு வந்தோம்னா. நல்ல ஃப்ரெஷ் காற்று. முன்னாடிலாம் டெய்லி வந்துடுவோம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கெலாம் வந்துடுவோம் பார்த்துக்கிடுங்க. இப்போ அதிகமாக அங்கே வர முடியலை. மாடியில் புறாலாம் கிடக்கிறதுனால அதுக்கு சாப்பாடு போடுறது அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் ஒர்க்கு இந்த மாதிரி தோட்டத்தில் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. இப்போ ரொம்ப நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா 10 நாள் நம்ம சென்னையிலே அப்படியே டைம் ஓடிடுச்சு, 10-15 நாள் ஓடிடுச்சு. நான் பாருங்கள் தண்ணி பாயுது. இது நம்ம தோட்டத்துக்கு இல்லை, இது பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கெல்லாம் பாயுது பார்த்துக்கிடுங்க. இந்த ஒரு கிணறு தான் இந்த பக்கத்தில் உள்ள சுற்றி சூழல் இருக்குது. அதனால் காலையில் ஒரு 6 மணிக்கு போட்டோன்னா மத்தியானம் 1-2 மணி வரையே பாயும் பார்த்துக்கிடுங்க. இதுதான் நம்ம கிணறு. நிறைய மரங்கள்லாம் நிற்கிது. சப்போட்டா மரம் நிற்கிது, அது போக செவ்வழனி மரம் நிற்கிது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மரம் நிற்கிது, நெல்லிக்காய் மரம் நிற்கிது. ஏன்னா பச்சை இளநி நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க.
கொய்யா மரம் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ சீசன் இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருக்குது. மற்றபடி செழிப்பான தோட்டம் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், பாருங்கள், ஃபுல்லாக வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை கூறாப்பாக இருந்தது இன்றைக்கி. மழை வரும் எதிர்பார்த்தோம், பட் மழை வரல. ஆனால் மழை வர்ற மாதிரி தான் இருந்தது. காலையில் ஒரு 6:30-7 மணிக்கெலாம் பார்த்தா லேசாக ஒரு சாரல் அடிச்சுது. ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் குளிக்க வந்துடுவாங்க. இன்றைக்கி ஆட்கள் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20-25 பேர் வருவாங்க குளிக்கிறதுக்கு. இப்போ யாரும் இல்லை. ஒரு 4-5 பேர் தான் வந்தோம், உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுமாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம். அவங்கெல்லாம் கண்டினியூவாக வருவாங்க. எனக்கு இடையில கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இங்கே வர முடியல. ஏன்னா நம்ம சிந்தாபாய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப ரசித்து மெதுவாக உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து உடம்புல உள்ள சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியிலேருந்து எந்திப்பாங்க. தண்ணி ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி வருதுன்ட்டு. அவரும் உட்காந்து மெதுவாக குளிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படி ஒவ்வொரு ஆளாட்டு உட்காந்து 2 ஆள் 3 ஆள்லாம் போய் உள்ளே இறங்கி குளிப்போம். ரொம்ப ஹாப்பியாக மஜாவாக இருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டினியூவாக பாருங்கள். அதாவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.